இன்னைக்கு இந்த வீடியோவில் பால் பன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பால் பண்ணை நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கேன், கூடவே 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், கூடவே 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் பேக்கரியில் கிடைக்கிற பால் பன் மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவு வச்சு தான் செய்யணும். இதுக்கப்புறம் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். மைதா மாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகரையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சோடா உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்க்கும்போது நம்மளுடைய பால் பன் குண்டு குண்டாக சூப்பராக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சோடா உப்பு மாவில் ஃபுல்லாக கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது நம்மளோட பால் பன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது, 1/2 டீஸ்பூன் நெய்யே போதுமானது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது, பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பால் பன் நல்லா வராது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இது 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு இந்த மாதிரி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் இந்த பால் பண்ணை பொரிச்செடுக்க தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கடலை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு அதில் மாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்மளுடைய பால் பன் நல்ல குண்டு குண்டாக ஷேப்பாக வரும். அதுக்காக தான். இப்போது ஒவ்வொரு பால் பன்னாக இதில் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாவை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்டியில் மாவு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே பார்த்தா மாவாகவே இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். நான் இங்கே பால் பண்ணை பெரிய சைஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டி பால் பண்ணா கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இருந்து எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பால் பன் குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட பால் பன் இப்போ ரெடி. இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சுகரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போது இந்த சுகர் கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். சுகர் சிரப்புக்கு பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த சுகர் நல்லா கரைஞ்சி சுகர் சிரப் ஓரளவுக்கு பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். பாருங்கள், இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கை வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி லேசாக பிசு பிசுப்பான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போது இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பால் பண்ணை இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பால் பண்ணும் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒவ்வொன்றா இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து இந்த மாதிரி அதுக்கு மேலே சுகர் சிரப் எடுத்து ஊற்றிக்கோங்க. குலாப் ஜாமுன் மாதிரி இது ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் ஊற தேவை கிடையாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த சுகர் சிரப்பில் இருந்தால் போதும்.
எல்லா பால் பண்ணையும் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்டில் இதை மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட பால் பன் பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பால் பன் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிடவே அவ்வளவு ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.